Hello friends, welcome to DJ Academy. DJ Rahul here. இன்னைக்கு பார்க்க போற review வந்து DDJ-1000 உடைய joggle display. DDJ-1000 controller specialty joggle display தான். ஏன்னா இதுல வந்து நிறைய features இருக்கு. சோ அந்த featuresலாம் explain பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசில வந்து செட்டிங் பத்தி பேசியிருப்பேன். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. DJ Academy channel number 1 DJ Academy for DJing, music production, keyboard, guitar, drums. இங்க Trinity syllabus தான் ஃபாலோ பண்றோம். சோ அத பத்தி டீடைல்ஸ் வேணும்னா descriptionல இருக்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டெமோ கிளாஸ் ஃப்ரீயா இருக்கும். நீங்க கால் பண்ணி டெமோ கிளாஸ் எடுத்துக்கலாம். எனி டவுட்ஸ் உங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காதீங்க. எல்லா வீடியோஸ்மே நீங்க பாருங்க. சோ என்னோட எல்லா நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ எதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது சாஃப்ட்வேர் பத்தி டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். So let's jump into the video. Hello friends, welcome to DJ Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து DDJ-1000 உடைய joggle display. இந்த Pioneer 4 channel DDJ-1000 உடைய ஸ்பெஷாலிட்டி இந்த joggle தான். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா அந்த joggle உடைய டிஸ்ப்ளே பத்தி நம்ம பேச போறோம். சோ அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, செட்டிங்ஸ்ல போய் என்னென்ன மாத்தலாம்ன்றதை நான் டீடைலா அந்த வீடியோல சொல்றேன். சோ ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு வீடியோ. சோ நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க. So Pioneer DDJ-1000 வந்து jog wheel தான் என்னோட அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் வித் joggle display Pioneer பிராண்டில். இதுக்கு அடுத்தது DDJ-800 வந்துச்சு. அது வந்து joggle சின்னதாக இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்டாண்டர்டாக 2000 நெக்ஸஸ் ஹை அண்ட் பிளேயர்ஸ் வர சேம் jog wheel தான் இதில் இருக்குது. DDJ-800 வந்து 2 சேனல் கண்ட்ரோலர். ஸோ அது வந்து சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஆனால் joggle இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ் jog wheel. ஸோ joggle என்ன டிஸ்பிளே இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா joggle அவுட்டர் ரிங்கில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எரியும். 4 லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. முடியும் போது ட்ராக் முடியுதுன்ற இன்டிமேஷன் இந்த 4 லைட்ஸுமே இந்த கொடுக்கும். ஸோ நான் ட்ராக் எண்டிங்கில் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 லைட்ஸும் பிளிங்க் ஆகுது. அதனால சாங் முடியுதுன்ற ஒரு நமக்கு இன்டிமேஷன் கொடுக்குது. ஸோ சாங் எண்ட் ஆகுது இன்டிமேஷன் கொடுக்குது. ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அது பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அதோட டைமிங் நம்ம செட்டிங்கில் போய் மாற்றிக்கலாம். ஸோ அது சாங் முடிய பிளிங்கிங் வந்து ஸ்பீடாக போகும். இது ஒரு அட்வான்டேஜ் இந்த கண்ட்ரோலில். மோஸ்ட் ஆஃப் இந்த கண்ட்ரோலில் இந்த மாதிரி பிளிக்கிங் வராது. ஸோ இந்த கண்ட்ரோலில் வந்து நீங்கள் வந்து ஜாகில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சாங் முடிய போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உடனே நீங்கள் அடுத்த சாங்கை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதுதான் அந்த வந்து 4 LED லைட்டிங். நைட்டில் பார்க்க இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த 4 LED லைட்டிங்குமே நம்ம வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து செட்டிங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாக் வீலுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னா உங்களுக்கு இந்த ரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது உங்கள் ஜாக் வீல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு டேர்ன் ஆகணுமா இல்லை ஹார்டாக இருக்கணுமான்றது தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு. டிஜேஸ் ஸ்பின் பண்ணி ஸ்டாப் பண்ணுவாங்க, அதாவது பேக் ஸ்பின் சொல்லுவாங்க அது பேர். ஸோ அந்த பேக் ஸ்பின் பண்ணும்போதோ இல்லைனா வந்து ஜாக் வீல் வந்து பிளெண்ட் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து இந்த டென்ஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். அதுதான் இந்த கண்ட்ரோலர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட் நான் வச்சேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஜஸ்ட் ஒரு புஷ்லேயே நல்லா ஸ்பின் ஆகுது. இது நான் வந்து ஸ்டாண்டர்ட் வச்சேன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் டர்ன் ஆகும், ஸ்டாப் ஆகிடும், லாங் ஸ்பின் வராது. இது நான் ஹெவியில் வச்சேன்னா அந்தளவுக்கு ஸ்பின்னிங் இல்லை பாருங்கள், ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இது வந்து டிஜேஸ்க்கு எத்தபடி அவங்க ப்ரிஃபரன்ஸ் எத்தபடி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் டிஜே வந்து ஹார்டாக அவங்க வந்து நட்ஜ் பண்ணுறாங்க இல்லை பேக் ஸ்பின் வந்து ஹார்டாக பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த டிஜேக்கு தேவைப்படி நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. ஸோ இங்கே இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த DDJ-1000 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப சுப்பீரியர் கண்ட்ரோலர். ஸோ இப்போ இந்த ஜாகில் டிஸ்பிளே பார்ப்போம். ஜாகில் டிஸ்பிளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேமரா ஜூம் இன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே கிளியராக தெரியறதுக்காக. ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சாங்கோட BPM 140ன்றது சாங்கோட BPM இது டிஸ்பிளே காட்டும். அதுக்கு மேலே வருது MP3 இமேஜ் டேக் வந்து நீங்கள் உங்கள் நேம் போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஆல்பமோட இமேஜ் இருக்கும், அது உங்கள் டிஸ்பிளே ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து BPM, சாங்கோட BPM. ஸோ நீங்கள் லேப்டாப் பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த சாங் BPM உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ என்ன BPM இருக்குன்றது பார்த்துடலாம். இதே டிஸ்பிளே தான் இன்னொரு ஜாக்விலையும் வரும். ஸோ நீங்கள் வந்து BPM வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம், எது ஹையராக எது கம்மியாக இருக்குன்றதை. நான் பிச் ரேஞ்ச் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணேன்னா பாருங்கள், அங்கேயும் BPM மாறும்.
நான் வந்து pitch fader வந்து மைனஸ் பண்ணுறேன், அகெயின் pitch fader வந்து ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு பிபிஎம் சேஞ்ச் ஆகிறது தெரியுது. ஸோ இது லேப்டாப் பார்க்க தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் ஏன் பார்ப்போம்னா, ஒன்று லேப்டாப் பார்க்குறது வந்து பிபிஎம்காக பார்ப்போம், அப்புறம் சாங் எங்கே இருக்கிற வேவ்லேருந்துக்காக பார்ப்போம். இந்த வேவ் ஃபார்ம் கூட இங்கேயே வந்துருச்சு. ஸோ இந்த ஃபுல் இது பார்த்திங்கன்னா இதில் வேவ் ஃபார்மு, சாங்கோட வேவ் ஃபார்ம். இந்த கலர்ஸ் இங்கேயே இருக்குது. அதாவது நம்ம வந்து சாங் வந்து நம்ம கலர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம், எங்கே பேஸ் இருக்குது, எங்கே மிட்ஸ் இருக்குது, எங்கே ஓக்கில் இருக்குது, எங்கே ட்ராப் இருக்குன்றத நம்ம வந்து அந்த வேவ் ஃபார்ம் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் இங்கேயே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதுவும் லேப்டாப் பார்க்க அவசியம் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த -4 0 4 8 இருக்குது பார்த்திங்களா, இது வந்து Q பாயிண்ட்ஸோட இண்டிகேஷன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா சாங்கோட டைம் டியூரேஷன். இது வந்து நீங்கள் அசெண்டிங் டெஸ்டிங், அதாவது சாங் ரிவர்ஸ் டைம் டியூரேஷன் போட்டுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் டியூரேஷன் மாற்றிக்கலாம். இது வந்து சாஃப்ட்வேரில் மாற்றிடலாம். அதை இதில் வந்து பீட் சிங்க் இண்டிகேஷன் இருக்குது. பீட் சிங்க்னா நான் பீட் சிங்க் ஆன் பண்ணுறேன், சிங்க் இண்டிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதுவும் இங்கே இருக்குது. அடுத்தது ஹாட் கியூஸ் நம்ம வந்து இங்கேயே வந்து நீங்கள் பார்த்துடலாம். நான் ஹாட் கியூ எதுவுமே போல பிளாங்காக இருக்குது. இப்போ ஹாட் கியூ நான் போடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் எங்கே வேணும் ஹாட் கியூஸ் போட்டுக்கலாம். இதுலேயே நான் ஹாட் கியூஸ் நான் பார்த்துடலாம். ஹாட் கியூஸ் எங்கே ஒர்க்குன்றதை நம்ம வந்து இது எங்கெங்கே வேணுமோ அங்கே ஹாட் கியூஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் எல்லா ஹாட் கியூஸும் நான் போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எங்களுக்கு இதிலே வந்துருச்சு. ஸோ நான் வந்து லேப்டாப் ஆக்கி நான் இப்போ பார்க்க அவசியம் கிடையாது. ஸோ நான் 8 கியூஸுமே போட்டாச்சு. ஸோ ஹாட் ப்ளே பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஹாட் கியூஸ் இதில் பார்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு இந்த ஸ்க்ராட்ச் நீடில் கூட காட்டும். ஸோ இதுதான் ஸ்க்ராட்ச் நீடில். ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது அதுவும் மூவ் ஆகும். ஸோ அந்த ஸ்க்ராட்ச் நீடில் மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இந்த ஜாகிள் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். ரெக்கார்ட் பாக்ஸ் செட்டிங்ஸ் தனியாக இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸில் நீங்கள் ஜாகிள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை மாற்றிக்கலாம், ப்ரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம். இந்த சேனல் பார்த்திங்கன்னா 1ல் இருக்குது. இப்போது நான் வந்து டாகிள் பட்டன், அதாவது 1 to 3 1 and 3 ரெண்டுமே இருக்கும். ஸோ 3 ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து கலர் மாறும். இங்கே வந்து இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ன்னு காட்டும். உங்களுக்கு தெரியுது, இந்த 3 என்ற இண்டிகேட்டர் இங்கே காட்டும். ஸோ நீங்கள் எந்த டெக்கில் நீங்கள் இருக்கீங்கன்றது நீங்கள் ஜாகிளில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அகைன் நான் டாகிள் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இந்த சைடில் காட்டுது பாருங்கள். இப்போ இங்கே 1 காட்டுது. ஸோ 3 1 கலர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வச்சு நீங்கள் எந்த பிளேயரில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சைட் பி கூட. ஸோ அதுலேயும் இதே மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ சாஃப்ட்வேரில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம மாற்றிக்கலான்றதை நம்ம பார்ப்போம். நான் வந்து ரெக்கார்ட் பாக்ஸ் 5 யூஸ் பண்ணுறேன். ஸோ 6 யூஸ் பண்ணலாம், எல்லாமே சேம் தான். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர் மேலே கண்ட்ரோலர் கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோலர் கிளிக் பண்ண அப்புறம் டெக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாக் வீல் என்று தனியாக ஒரு காலம் இருக்கும். இதில் தான் நீங்கள் வந்து இந்த ஜாகில் உள்ள டிஸ்பிளேயை நீங்கள் கன்ஃபிக் பண்ண முடியும். ரொம்ப கம்மியான கன்ஃபிகரேஷன் தான் இருக்குங்க. இதாவது நீங்கள் ரிங் லைட் அதான் சொன்னால் பார்த்தீங்கன்னா 4 லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 LED லைட்ஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2ல் டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் 1 3 கூட நீங்கள் அந்த 4 ரிங் லைட்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இது 5. ஆர்ட் ஒர்க் வேணான்னா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ ஆர்ட் ஒர்க் பாருங்கள் மேலே போயிடுச்சுப்போ. ஸோ ஆர்ட் ஒர்க் வந்து டிஃபால்ட்டாக MP3 டேக்கில் வரும். அந்த சாங்கோட அந்த மூவி இமேஜ் ஏதாச்சும் வரும், அது வேணால் வச்சுக்கலாம், இல்லைன்னா அதையும் எடுத்துடலாம். இந்த ஆர்ட் ஒர்க்கையும் இந்த கியூ ஸ்கோப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஸ்பிளே கொஞ்சம் அதிகமாக தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்லா நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது நீங்கள் வேணாலும் எடுத்துடலாம் அதை.
அப்புறம் டைம் மோட் என்ன எலாப்ஸ் இருக்குது, ரிமைண்டர் இருக்குது. எலாப்ஸில் இருக்குது ரிமைண்டிங் டைம்னா சாங் வந்து டைமிங் ரிவர்ஸில் இருக்கும். எலாப்ஸ் டைம்னா உங்களுக்கு நார்மல் டைமில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ். இது பைனியர் வந்து இது இன்னும் டெவலப் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் பண்ணுவாங்க ஃபியூச்சரில். அது அவங்க பைனியர் வெப்சைட்லேயே அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இதில் அப்டேட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூ ஃபீச்சர்ஸ்க்கு வந்து ஆட் ஆன் ஆகிடும். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டிஜே அகாடமியில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டீச் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சர் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. எல்லா வீடியோமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். Until the next video, signing off, DJ Rahul. Take care. Bye.